ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம். சர்வேர் பேசுகிறேன் சார். நீங்கள் எஃப்லைனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. எந்த சர்வேருங்க? சோமங்கலம் சர்வே சார். என்னங்க? சோமங்கலம் வில்லேஜுக்கு அப்ளை கவர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. சோமங்கலம் சார். சோமங்கலம். சொல்லுங்க சொல்லுங்க. 523 சர்வே நம்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் அழைச்சிட்டாங்களா? எதுக்காக? எஃப்லைன் மெஷர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆமா மேடம். எப்போ சார் அந்த ஃபீல்டு காட்டுறீங்க? எப்போ ஃபீல்ட காட்டுறேன்னு சொல்றீங்களா, கேக்குறீங்களா? நீங்க நீங்க வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்றீங்க? நான் இன்னைக்கு கூட ரெடி தான், நாளைக்கு நாளும் வருவேன். சரி, நீங்க அப்ப எனக்கு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க. இந்த தேதியில இந்த டைம்ல நான் வந்து அளக்க வரேன், நீங்க வந்து பிரசன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புங்க எனக்கு. லெட்டரா? ஆமா, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க மேடம். பக்கத்து பவுண்டரி ஆளுங்களுக்குலாம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நோட்டீஸ் கொடுத்துட்டீங்களா? என்ன பிரச்சனை சார்? ஆக்சுவலி நீங்க 523ல 10A1Bக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. சரிங்களா? சரி. உங்க நம்பர் எனக்கு ஆன்லைன்ல வந்திருக்கு. ஆமா, ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணேன், அதனால ஆன்லைன்ல தான் உங்களுக்கு வரும். சரி, நான் உங்களுக்கு கால் பண்றேன். என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல உள்ள ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட சொல்லலையே. எனக்கு அளக்கணும், அளந்து கொடுக்கிறதுக்கு தான் பேமெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க தான் சார் வந்து ஃபீல்டு காட்டணும். காட்டுறேன் மேடம், நான் காட்டுறேன். நீங்க என்னைக்கு வந்து அளக்க போறீங்கன்னு எனக்கு நோட்டீஸ் கொடுங்க. நோட்டீஸ்னா நான் உங்களுக்கு வாயால தான் சார் சொல்ல முடியும். வாயால எல்லாம் கிடையாது மேடம். நீங்க ரிட்டர்ன்ல கொடுக்கணும். பக்கத்து பிளாட்காரங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும். யாருன்னு எனக்கு எப்படி சார்? அது எனக்கும் தெரியாது. நீங்க தான் டிஓ வச்சு பாத்துக்கணும். ப்ரொசீஜர் அதுதான். ஓகேவா? அப்ப நீங்க அளந்துட்டு போவீங்க, அப்புறம் அவரு வருவாரு. எனக்கு என்கிட்ட சொல்லாமே நீங்க அளந்துக்கிறீங்கன்னு அவரு கேட்பாரு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? யாரு இப்ப உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நடந்ததா? ப்ராப்ளம்லாம் கிடையாது. ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பேசுறேன் சார். ஆக்சுவலி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து எனக்கு ஃபீல்டு காட்டுங்க. காட்டுறேன் மேடம். என்னைக்கு வரணும்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, லெட்டர்ல கொடுங்க. நீங்க என்னைக்கு அவைலபிள்னு சொல்லுங்க சார். நீங்க லெட்டர் கொடுங்க மேடம். நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ சொல்லுங்க, நான் வரேன். லெட்டர் நான் எதுக்கு சார் கொடுக்கணும்? ஃபோன் பண்ணி தான் சார் நான் அப்ளை பண்ண முடியும். அப்படிலாம் கிடையாது மேடம். நான் அப்புறம் வந்து இருங்க, ஆர்டிஐல கேட்பேன். இந்த மாதிரி இவங்க வந்து ஃபோன் பண்ணி தான் இன்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, இதான் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் காப்பீஸ் தான் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். இன்டிமேஷன் மேடம், இன்டிமேஷன். நான் இந்த தேதியில நீங்க இந்த மனுவின் அடிப்படையில அளக்கிறதுக்கு வர, நீங்க எனக்கு வந்து இடத்த காட்டுங்க, இந்த தேதியில வந்து இந்த டைம்ல வந்து காட்டுங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்புங்க. ஓகேவா? மனு என்னைக்கு அப்ளை பண்ணிருக்கு? பிப்ரவரி. இது என்ன மாசம்? மே மாசம். எவ்வளவு நாள் அளக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? அஸ் பர் நார்ம்ஸ் எத்தனை நாளுக்குள்ள அளக்கணும் மேடம்? நான் எலெக்ஷன் டியூட்டில இருந்தேன் சார். மேடம் அதெல்லாம் எனக்கு வேணாம் மேடம். எத்தனை நாள் அளக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. 1 மந்த்ல அளக்கணும். கரெக்டா? சரிங்க சார். நீங்க எப்போ அளக்குறீங்க, அளக்க வரீங்க, எப்போ ஃபோன் பண்றீங்க? 3-4 மாசம் 3-4 மாசம் பொறுத்து அளக்குறீங்க. அளக்கிறதுக்கு ஃபோன் பண்றீங்க இல்லையா? இதுக்கப்புறம் உள்ள மனு இருங்க, இதுக்கப்புறம் உள்ள மனுவெல்லாம் நீங்க அளந்து குத்துக்கிறீங்க. அது எப்படி அளக்குறீங்க? இது வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் கிடையாதா? என்னோட மனுவை சீனியாரிட்டி அடிப்படையில் அளக்காம இன்னொருத்தருக்கு எப்படி அளந்து கொடுக்குறீங்க? எப்ப எந்த இதுக்கு சார் வந்திருக்கேன்? நான் ஆர்டிஐல போட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு, எப்போ என்னன்ட்டு. சரிங்க சார். இன்னைக்கு நீங்க எப்ப சார் வரீங்க? எப்பெல்லாம் வரல மேடம், நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்க நோட்டீஸ் கொடுங்க, மனுவின் அடிப்படையில இந்த தேதியை நான் அளக்க வரேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு நோட்டீஸ் கொடுங்க, நான் அதை பேஸ் பண்ணி வரேன். சரிங்க சார். ஓகே. ஓகே.